டிசம்பர் 30, 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவார்ட்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ல கரண்ட் அஃபேர்ஸ். Who has been elected as the chair of the PWF Athletes Commission for 2026 to 2029? 2026-29 காலத்திற்கான பிடபிள்யூஎஃப் தடகள ஆணையத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி.வி. சிந்து. 2 முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்ற பி.வி. சிந்து 2026 முதல் 29 காலகட்டத்திற்கான தடகள ஆணையத்திற்கு தலைமை தாங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவார்ட்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். Who will become Odisha's first woman chief secretary on Jan 21, 26? ஜனவரி 1, 2026 அன்று ஒடிசாவின் முதல் பெண் தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்க உள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனு கார்க் அப்படிங்கிறவங்க. ஒடிசா கேடர் ஐஏஎஸ் அதிகாரியான அனு கார்க் இப்பொறுப்பை ஏற்கும் முதல் பெண் என்ற பெருமை பெறுகிறார். ஸோ இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். விச் அதானி டெவலப்டு கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் ரீசன்ட்லி ஸ்டார்டட் ஃபிளைட் ஆப்ரேஷன்ஸ்? அதானி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட எந்த புதிய விமான நிலையம் சமீபத்தில் செயல்பாட்டை தொடங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவி மும்பை சர்வதேச விமான நிலையம். நவி மும்பை சர்வதேச விமான நிலையம் தனது வணிக ரீதியான விமான போக்குவரத்தை அதிகாரப்பூர்வமாக இப்ப தொடங்கியிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ். Who developed India's first indigenous MRI scanner? இந்தியாவின் முதல் உள்நாட்டு எம்ஆர்ஐ ஸ்கேனரை உருவாக்கியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்சல் கிரிட்ஸ் அப்படிங்கிறது. சோஜோ ஆதரவு பெற்ற வால்ஸ் கிரிட்ஸ் நிறுவனம் இந்த ஸ்கேனரை உருவாக்கி மருத்துவ துறையில் ஒரு மைல்கல் பதிச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கரண்ட் அஃபேர்ஸ். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஐசிஜிஎஸ் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் எக்ஸசைஸ் ஆஃப் மும்பை? மும்பை கடற்கரையில் இந்திய கடலோர காவல் படை நடத்திய மாசு தடுப்பு பயிற்சியின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஆர்எக்ஸ் 2025. ஸோ ரீஜனல் லெவல் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் எக்ஸசைஸ் இதோட ஃபுல் ஃபார்ம். எண்ணெய் கசிவு தடுப்பு தயார் நிலையை சோதிக்க, அதாவது ரீஜனல் லெவல் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் எக்ஸசைஸ் 2025 என்ற பிராந்திய அளவிலான பயிற்சி நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் ரிலேஷன் கரண்ட் அஃபேர்ஸ். வேர் இஸ் த வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் எக்ஸ்பிரஸ்வே டனல் லொக்கேட்டட்? உலகின் மிக நீளமான விரைவு சாலை சுரங்கப்பாதை எங்க அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ஜியாங் சீனா அப்படிங்கிற இடத்துல 22.13 கிலோமீட்டர் நீளம் கொண்ட தியான்ஷான் ஷெங்லி சுரங்கப்பாதை வடக்கு மற்றும் தெற்கு சின்ஜியாங் பகுதிகளை இணைக்கிறது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ். அட் விச் இன்ஸ்டிடியூட் வாஸ் த பரம் ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர் இனாகிரேட்டட்? பரம் ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர் எந்த நிறுவனத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி பாட்னா. இது பீகாரின் முதல் சூப்பர் கம்ப்யூட்டர் வசதியாகும். இது தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் திட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டிருக்கு. அவார்ட்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். Why did Aishi Prisha Bora receive the பால் புரக்ஷர் 2025? ஐசி பிரிக்ஷா போராவுக்கு ஏன் பால் புரக்ஷர் 2025 விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பணிக்காக, ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக் ஒர்க். நிலைத்தன்மை மற்றும் கழிவு மேலாண்மையை மேம்படுத்தியதற்காக அவர் கௌரவிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இவர் இதற்கு முன்பு இன்ஸ்பயரர் விருதையும் வென்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கரண்ட் அஃபேர்ஸ். வாட் இஸ் த நேம் ஆஃப் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் வெப்பன் டேட்டா பேஸ்? இந்தியாவின் முதல் தேசிய ஆயுத தரவுதளத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா LLRF டேட்டா பேஸ், த லாஸ்ட் லூட்டட் அண்ட் ரெக்கவர்டு ஃபயர் ஆர்ம் டேட்டா பேஸ். ஸோ காணாமல் போன ஆயுதங்களை கண்காணிக்க NIA அமைப்பால் இந்த தரவுதளம் டேட்டா பேஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். விச் கண்ட்ரி அக்கௌண்ட்ஸ் ஃபார் நியர்லி 1/3 ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ரேபிஸ் டெத்ஸ்? உலகின் ராபிஸ் இறப்புகளில் 1/3 எங்கு நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆண்டுதோறும் 20,000 பேர் உயிரிழக்கின்றனர். இதை தடுக்க தெருநாய்க்களை காப்பகங்களுக்கு மாற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கரண்ட் அஃபேர்ஸ். Who is the second Indian president to take a submarine short dive? நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்த 2வது இந்திய குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு. ஸோ முதல்ல ஏபிஜே அப்துல் கலாம் நீர்மூழ்கி கப்பல் பயணம் செஞ்சிருப்பாரு. ஸோ ஏபிஜே அப்துல் கலாமிற்கு பிறகு கார்வார் துறைமுகத்தில் இருந்து நீர்மூழ்கி கப்பல் பயணத்தை மேற்கொண்டவர் திரௌபதி முர்மு அவர்கள். எக்கனாமி அண்ட் ஃபைனான்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். Name the 3 new airlines that received NOCs recently. சமீபத்தில் NOC பெற்ற 3 புதிய விமான நிறுவனங்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாங்க் ஏர்,
ஏஏ ஹிந்த் ஏர், ஃப்ளை எக்ஸ்பிரஸ். இந்த நிறுவனங்கள் யுடிஏஎன் திட்டத்தின் கீழ் இந்தியாவின் பல்வேறு நகரங்களுக்கு இடையிலான விமான தொடர்பை வந்து மேம்படுத்தும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. Polity and Governance Current Affairs. What was the theme of the 5th National Conference of the Chief Secretaries? 5வது தேசிய தலைமை செயலாளர்கள் மாநாட்டின் கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹியூமன் கேபிட்டல் ஃபார் விக்ஷித் பாரத். விக்ஷித் பாரதத்திற்கான மனித மூலதனம். பிரதமர் தலைமையிலான இம்மாநாடு கல்வி மற்றும் மத்திய மாநில உறவுகளை வலுப்படுத்துவதில் கவனம் வந்து செலுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Polity and Governance Current Affairs. On which day were the 5 digital governance reforms launched in 2025? 2025 5 டிஜிட்டல் ஆளுமை சீர்திருத்தங்கள் எப்போது தொடங்கப்பட்டன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லாட்சி தினம் டிசம்பர் 25. ஸோ குட் கவர்னன்ஸ் டே டிசம்பர் 25. ஜிதேந்திர சிங் அவர்கள் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க EHRMS 2.0 போன்ற கருவிகளை வந்து தொடங்கியிருக்காரு. Polity and Governance Current Affairs. By which year has India pledged to end child marriage under SDGs? SDG இலக்குகளின் கீழ் எந்த ஆண்டிற்குள் குழந்தை திருமணத்தை அளிக்க இந்தியா வந்து உறுதி அளித்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2030. 2030க்குள் பால விவா முத் பாரத் அபியான் போன்ற திட்டங்கள் மூலம் இந்த இலக்கை வந்து அடைய இந்தியா வந்து முயல்கிறது. International and Relation Current Affairs. Which country first recognized the Republic of Somaliland as independent? சோமாலிலாந்து குடியரசு சுதந்திர நாடாக முதலில் அங்கீகரித்த நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல். சோமாலியாவின் எதிர்ப்பையும் மீறி இஸ்ரேல் ஒரு கூட்டு பிரகடனம் மூலம் சோமாலிலாந்தை அங்கீகரித்திருக்கு. Science and Tech Current Affairs. What is being explored to treat obesity by burning energy as heat? உடல் பருமனை சிகிச்சை அளிக்க எதன் பயன்பாட்டை விஞ்ஞானிகள் ஆராய்ந்து வருகின்றனர்? மைல்டு மைட்டோகாண்ட்ரியல் அன்கப்ளர்ஸ். இவை கலோரிகளை பாதுகாக்க வெப்பமாக எரிப்பதோடு நரம்பியல் நோய்களையும் தடுக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Environment and Climate Current Affairs. Where were fossils of massive prehistoric snake found? ஒரு பிரம்மாண்டமான வரலாற்றுக்கு முந்தைய பாம்பின் புதை படிவங்கள் எங்கு கண்டறியப்பட்டன அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல கட்ச் அப்படிங்கிற இடத்துல. 47 மில்லியன் ஆண்டுகள் பழமையான இயோசின் காலத்தை சேர்ந்த புதை படிவங்கள் கட்ச் பகுதியில் கண்டறியப்பட்டிருக்கு. Environment and Relation Climate Current Affairs. How many Odisha villages were recognized as tsunami ready by UNESCO? ஒடிசாவில் எத்தனை கிராமங்கள் யுனெஸ்கோவால் சுனாமி தயார் என அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? 24 வில்லேஜஸ். பேரிடர் பாதுகாப்பிற்கான 12 காரணிகளை பூர்த்தி செய்த 24 கடலோர கிராமங்களுக்கு இந்த அங்கீகாரம் வந்து கிடைச்சிருக்கு. Miscellaneous Current Affairs. What is the title of India's first national அகர்பத்தி ஸ்டாண்டர்ட்? இந்தியாவின் முதல் தேசிய அகர்பத்தி தரநிலையின் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா IS 19412/2025. 2025 நுகர்வோர் தினத்தன்று அறிவிக்கப்பட்ட இது நச்சு பொருட்களை பயன்படுத்துவதை வந்து தடை வந்து செய்யறாங்க. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட், மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வேணும்னா மறக்காம கேடி எக்ஸாம் நோட்ஸை லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். தேங்க்யூ.